என்டே கேரளமுள்ள வந்தாச்சுங்க. ஃபால்ஸ்ல குளிச்சுட்டே இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். தெரியுதா என்ன மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சீசன் டைம்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ரம்பூட்டான் பழங்க. சூப்பரா தண்ணி வருது, அருமையெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க மெயின் ஃபால்ஸ்லயும் தான். என் தங்கம் வந்துட்டான்ல, உங்க ஊத்து எங்க ஊத்து இல்லைங்க, அந்த ஊத்து ஊத்துது. வெறும் 70 ரூபா செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வரணுமா? நீங்க இந்த பாலருவிக்கு வந்தே ஆகணுங்க. இதாங்க த மோஸ்ட் பியூட்டிஃபுல் குண்டாறு டேம். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றது வேற மாதிரி ஒரு ஃபீலுங்க. பாருங்க. ஓஹோ வருஷம் வருஷம் என்ன பண்ணுறோமோ இல்லையோ, இந்த குற்றாலம் சீசன் போது நல்ல குத்தால அருவியில் போய் கும்முன்னு ஒரு குளியலை போட்டால் தாங்க ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஆஃப்ரிக்காலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்கா. ஸோ நேராக டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்தாச்சு. நைட் 9 மணிக்கு சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஏறணும். தலைவன் மாசாக ஓட்டிகிட்டு வந்து காலைல 20 நிமிஷம் டிலேயில் 6:20க்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து இறங்கியாச்சுங்க. டேரெக்டாக தென்காசி போகாமல் அப்படியே இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் நல்லா ஜாலியாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வேறு வருது. ஸோ சிவகாசியில் போயிட்டு பட்டாசு ஷாப்பிங்லாம் வேறு இருக்குது. 3 நாள் இங்கே போகிறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வீடியோங்க. ஸோ ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு வெக்கேஷன் ஏன் கூட நம்ம ஊர் பக்கம் வாங்க. நிறைய ஃபால்ஸுக்கு போகிறோம். எங்கெங்கெல்லாம் நிறைய தண்ணி இருக்கோ அப்படியே குஜாலாக குளிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிடலாம். ஒரு சூப்பர் பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிப்போம் இன்றைக்கி டேவை. எங்கேயா அப்படியே குளிச்சுட்டு நேராக உள்ளே பூந்துருவோம். நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே தான், பட் இருந்தாலும் வந்து க்ரௌடு பெருசாக இல்லை. அது வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம். இங்கே கோயில் வாசலே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது. ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. சோமனி பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஆண்டாள் கோயில் வருங்க. இந்த சைடு வந்து பெருமாள் கோயில். ஸோ இங்கே மொத்தம் 2 கோயில் இருக்குது. இந்த பெருமாள் கோயில் கோபுரம் தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோவில் இருக்கும் அப்படின்றாங்க. இது நிறைய பேர் வந்து சண்டைக்கு வருவீங்க, இந்த கோயில் கிடையாது ஸ்ரீரங்கம் கோபுரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறையா இன்டர்நெட் ஆர்டிக்கலில் இந்த கோபுரம் தான் போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுப்போம். அழகாக பார்த்துட்டு இங்கேயே நம்ம பஸ் பிடிச்சி தென்காசி போக வேண்டியதான். ஒரு அருமையான ஜேர்னியாக இருக்குங்க இது. மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாகவே இன்னும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தா ஒன்றும் பிரம்மாண்டமான வியூ இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த பக்கம் வியூ தான் பிடிக்கும். எனக்கு என்ன ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு சாட்டர்டே காலைல அதுவுமா எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கோயில். ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்தீங்கனாலே ஒரு சாஸ்திரலு சம்பிரதாயலு இருக்குது. வேறு என்ன, பால்கோவா வாங்குறதா. இங்கே ஆண்டாள் கோயில் வாசல்லையே வந்து ஒரு கடை இருக்கும். ஸோ அப்படியே அங்கே வந்து நைனா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், இந்த ட்ரிப் நம்ம நைனா கூட தான் வரும். குற்றாலம் போகிறோம் அப்படின்னா தனியாக போக முடியும். ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ ஆக்சுவல் ரேட் வந்து இங்கிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மிச்ச கடையோட, பட் ஒரிஜினல் அப்படின்றாங்க. வாங்கி தானே ஆகணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துக்கு கொய்யா வாங்கியாச்சு. இந்த ஊர் சைடெலாம் வந்துட்டா அந்த ஊருக்குன்னு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குங்க. ஸோ இங்கே இதுன்றாங்க. போய் காலைல சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். காலைல டிஃபன் கும்முன்னு ஒரு டிஃபனை போட்டு முடிச்சு ஜம்முன்னு வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த மாதிரி ஒய்ப் பண்ணிட்டு போகிறத விட என்னங்க வேணும்? வேற மாதிரி இருக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணுங்களேன். வாவா வந்து இளமானே ராஜா சார் காப்பிரைட்ஸ் போடாமல் தான் தெரியுதான். நீங்கள் எவ்வளோ டயர்டாக இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாலும் இங்கே அடிக்கிற இந்த ஜில்லு ஜில்லு காற்றுக்கும் கிளைமேட்டுக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டுருங்க. வெல்கம் டு த எவர் பியூட்டிஃபுல் குற்றாலம். வந்து சேர்ந்தாச்சு. ரூம் செக்இன் பண்ணி பேக்லாம் உள்ளே போட்டாச்சு. ஷார்ட்ஸு டிஷர்ட்டுக்கு மாறியாச்சு. ஸோ குளிச்சு கும்மாளம் போட வேண்டியது மட்டும்தான் ஒன்றும் பெண்டிங்கில் இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் உள்ளே அண்ணாகிட்ட விசாரித்தேன் தண்ணிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று வரையும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா, இன்றைக்கி நல்லா தூக்கலாக இருக்கான் தண்ணி. அப்பப்போ மழை பெஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி குளிக்கலாம் நிப்பாட்டிடுறாங்களாம். ஸோ அலோவ் பண்ணாங்கன்னா சரியான குளியலாக இருக்க போகுது. வாங்க ஒரு என்ஜாயை போடுவோம். 3-4 ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ எதுலையா ஒன்றுத்தில் நம்ம குளிச்சிடலாம். எல்லாத்துலேயும் குளிக்க தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க டிஜிட்டலாக நீங்களும் வந்து குளிங்க. சீசன் டயத்தில் நீங்கள் வந்து குற்றாலம் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இதுதாங்க. டிஎன்எஸ்சி சார்பாக 5 அருவி பழைய அருவிக்கெலாம் பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நல்லா கூட்டம் இருந்துச்சுன்னா. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 10 ரூபா செலவுலேயே முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் 150 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகணும். பஸ் எடுக்க எப்படினாலும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அப்படி ஏறி போகலாம் வாங்க. குற்றாலம் சீசன்னாலே சாரல் திருவிழா அப்படின்வாங்க. அதுக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியலனா உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கும் போது கிளைமேட் நல்லா இருந்துச்சுல. இப்போ பாருங்கள், லேசான ஒரு மழை சாரல் எங்கேருந்து வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். ஸோ நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கும் போதே அழகாக இந்த மாதிரி க்யூட்டான சாரல்லையே குளிப்பீங்க. அந்த ஒரு ஃபீலு வைப்லாம் இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. வண்டி கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னா பட்டுன்னு போய் அனுபவிச்சிடலாம். பார்ப்போம். நல்லா காத்தடிக்குது வர. குற்றாலம் பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான அருவி இருக்குங்க. மெயின் ஃபால்ஸு, பழைய குற்றாலம், 5 அருவி, புளியருவி.
அந்த புளியருவினா நீங்கள் போகிறதுக்கு சும்மாவே இருக்கலாம். ஜஸ்ட் கிட்டிங், ரொம்ப சின்னது அது. இதில் எனக்கு பர்சனல் ஃபேவரட் எப்பவுமே வந்து மெயின் ஃபால்ஸும் அதுக்கப்புறம் இந்த 5 ஃபால்ஸும் தாங்க. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றும் 5 ஃபால்ஸில் தான். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, சரியான ஒரு குளியலாக இருக்க போகுது கன்ஃபார்மு. நல்ல வேலை இந்த லைனில் வந்து குழி அப்படின்லான்னு சொல்லிட்டு எந்த விதமான டார்ச்சரும் இல்லைங்க. நல்ல தண்ணி, அளவான கூட்டம், வேறு என்ன வேணும்? உஜாலாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். சரி, அப்படியே குளியலை போட்டு வரேன். நீங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன மாறிக்கியா லொக்கேஷன். ஒரு 10 நிமிஷம் சரியான குளியலுங்க. இதெல்லாம் விட சொல்லியிருந்தேன், ஃபால்ஸில் குளிச்சுட்டே இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். தெரியுதா என்ன மாதிரி இருக்க பாருங்க. திஸ் இஸ் சாரல் திருவிழா. ஆகஸ்ட்டு இல்லை ஜூலை செப்டம்பர் இப்போலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி டே 2 காலைல 7 மணி ஆகுதுங்க. சிவகாசி கிளம்பிட்டோம். போய் பட்டாசு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து சுமார் 100 கிலோமீட்டர். ட்ரெயின் ஒரு 1.25 இல்லைனா 1.5 மணி நேரத்தில் பக்காவாக போய் சேர்ந்துருவாப்பில். மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்லாம் போகிறோம். சரியான கூட்டம் பின்னாடி வெயிட்டிங்கில் இருக்குது. பட் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஃபுல்லாக மரத்தோட பச்சை பசேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்னால டெவலப்மெண்ட் வருது. பட் இருந்தாலும் மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இந்த மரம்லாம் சரி ஹைட்டான மரம். அப்படியே நீங்கள் ஸ்டேஷன் உள்ளே வரும் போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி செம ஃபீல் குட்டாக இருக்கும். பட் இப்போ ஒரு நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பிளாங்காக இருக்குது. டெவலப்மெண்ட்னா சாக்ரிஃபைஸ் இருக்கும். பட் நேச்சர் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து கொஞ்சோண்டு வருத்தமாக இருக்குது. சரி, ட்ரெயின் வரட்டும், கிளம்பி சிவகாசி போவோம். ஏல இது என்ன பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது? அங்கிட்டு தென்காசியில் நல்லா குழுன்னு இருக்குது. இங்கிட்டு சிவகாசி வந்தால் வெயில் பொழந்து எடுக்குதுங்க. கண்ணே திறக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரே வெக்கையாக இருக்குது. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நம்ம சிவகாசியில் வந்து பட்டாசு வாங்கியிருப்போம். இங்கேருந்து ஆக்சுவலாக பார்சல் போட்டு விட்டோம். நமக்கு வீட்டு பக்கத்தில் வேளச்சேரியில் MSSன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து டெலிவரி ஆச்சு. பைக்கில் வீட்டுக்கு டெலிவரி எடுத்துகிட்டு போய்ட்டு தீபாவளிக்கு வெடித்து பார்த்தோங்க. எல்லா வெடியும் நல்லா தரமாகவே வெடிச்சிச்சு. ஸோ கம்மி விலையில் பட்டாசு வாங்கி சூப்பராக வெடிக்கணும்னா அதே இடத்துக்கு திரும்பவும் வந்தாச்சுங்க. பின்னாடி வந்து போர்டு இருக்குது பார்த்தீங்களா, SVR கிராக்கர்ஸ் சிவகாசி. அங்கே தான் வந்தாச்சு. இங்கே சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தீங்கன்னா பாரப்பட்டி செக் போஸ்ட் அப்படின்னு இருக்கும். அங்கே இறங்குனீங்கன்னா நேராக கடைக்கே வந்துடலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இந்த வாட்டி என்னென்ன புது கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கான பர்ச்சேஸை போட்டு போயிடுவோம். சத்தியமாக நான் வந்து போன வாட்டி வெடித்து பார்த்தேங்க. உண்மையிலே நல்லா இருக்குது பட்டாசு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பரபரப்பாக பேக்கிங்காக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. நம்ம ஆர்டர் பண்ணுறதெல்லாம் இப்படி தான் அழகாக வந்து பேக் பண்ணி கொரியர் சர்வீஸ்லையோ லாரிலையோ போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம அங்கே போய் கலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட பேக்கேஜ் கூட அப்படி தான் வந்து சேர்ந்துச்சு. எல்லாம் பக்கா பேக்கிங்க. உங்களுக்கு அந்த மருந்து லீக் ஆகும் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இந்த ஏரியாவில் ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து உங்களுக்கு பேக்கிங் இருக்கும். ஸோ எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்று ஷேக் ஆகி மருந்து கொட்டுறதோ அந்த மாதிரி வேலைலாம் எதுவுமே இல்லை. இன்னையா பட்டாசை காட்டாமல் இதை காட்டுறியேன்னா இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம்ல. ஸோ நம்ம தலைவரே இங்கே இருக்காரு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். லாஸ்ட் டைம் வாங்கினலாம் நல்லா இருந்துச்சு. அதனால திரும்ப இந்த வருஷம் வந்தாச்சு. ரைட்டு, மொதல் கொஸ்டின், போன வருஷம் இந்த வருஷத்துக்கும் ரேட்டு வித்தியாசம்லாம் எப்படி இருக்கு? ஏதோ ரொம்ப ஏறி இருக்கா? சார் ரேட்லாம் அப்படி ஒன்றும் எனக்கு சொல்ல பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ரேட்டு சொல்ல போனோம்னா எனக்கு சொல்ல ஏறல, பழைய ரேட்டில் தான் இருக்கு. ஓ, அதே ரேட்டு? அதே ரேட்டில் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். போன வருஷம் ஏதோ இருக்கலே கம்மி பட்டாசு 6 ரூபா இன்னொரு ரேஞ்ச் இருந்துச்சுல? ஆமாம் சார், இந்த குறிவடி எல்லாமே வந்து 6 ரூபாய்க்கு நீங்கள் என்ன சொல்றது பண்ணலாம் கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வருஷம் அதே ரேட்டில் தான் இருக்கு. குறிவடியெல்லாம் 6 ரூபா மட்டும் தான். லட்சுமி வெடி எல்லாமே பார்த்துருவோம் ஒவ்வொன்றா. சூப்பர். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வந்து ரேட்டு வித்தியாசம் வந்து பெருசாக இல்லை, அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு எப்பவுமே வந்து வெடி தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நல்லா சத்தமாக அடிக்கிற அந்த லக்ஷ்மி பெருசு பார்த்தீங்களா, அது எவ்வளோண்ணா அது? சார் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 இன்ச் சைஸ் இருக்கு ஹைட்டு. அது மாதிரி வந்து பார்த்தா கணம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு 2 கட்டவரல் சைஸ் இருக்கும். ஆமாம். வடிச்சிங்க அப்படின்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பேப்பர் அதிகமாக இருக்கும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா மட்டும் தான் ஒரு பாக்கெட். ஒரு பாக்கெட் 5 பீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, இது இல்லாமல் பட்ஜெட்லேயே ரொம்ப வாங்கினா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2 குறி வெடி 6 வாங்க அது வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் வேலையில ரொம்ப குறியா இருக்காரு இவரு. எல்லாம் எடுத்து குடிச்சிட்டாங்களே.
ரைட்டு, யாரும் இங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, வேலை ரொம்ப பரபரப்பா இருக்காங்கப்பா. அதிகமா இருக்கு, அதனால பேக்கிங் என்ன சொல்ல போயிட்டே இருக்கு. ரைட் ரைட் ரைட். ஏங்க இது நாங்க ஷூட்டிங்காகலாம் சொல்ல, உண்மையிலே பரபரப்பா இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், வெளியிலே எனக்கு எக்கச்சக்கமான பேக்கிங் எல்லாமே இருக்கு. சரி 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 சரி. எல்லாமே வந்து பார்த்தா திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் ரிப்பீட்டடா வாங்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல வெளியூர்லாம் ஏன்னா இன்னும் தீபாவளியே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் தாட்லாம் இருக்கும். ஆக்சுவலா இப்போ வாங்கினா பிரைஸும் கம்மியா இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி அதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே கம்மியா இருக்கும். ரைட் 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 ரைட். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம அந்த வெடி எடுத்துக்கு வந்துருவோம். அந்த 3 லட்சுமி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 9 ரூபா மட்டும் தான் ஒரு பாக்கெட். ஓகே, லக்ஷ்மி வந்து ஸ்டார்டிங் 9ஆ? லட்சுமி வந்து ஸ்டார்டிங் 9 ரூபா மட்டும். 9 ரூபா, குருவி 6 ரூபா மட்டும் தான். சூப்பர். வெடி ஒரு பண்டல் 150 ரூபா மட்டும் தான். லட்சுமி வெடி ஒரு பண்டல் 90 ரூபா மட்டும் தான். லட்சுமி வெடியிலே வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வாங்கினீங்கன்னா 140 ரூபா மட்டும் தான். சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம் தீபாவளி முழுக்க. அதுதான், ஏன்னா இதெல்லாம் வெடிச்சா அந்த பேப்பரை பொறுத்து தான் நம்மளோட தீபாவளியே வந்து எவ்வளோன்னு டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மிளகா பட்டாசு பிஜிலி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ரேட் வெறும் 13 ரூபாயில இருக்கு. ஒரு பண்டலா வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 130 ரூபா மட்டும் தான். தீபாவளி ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாயில கொண்டாடி முடிச்சிடலாம். ஆனா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வர ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபா அந்த ரேஞ்சில் டெலிவரிக்கு. இதே தீபாவளி நெருக்கத்தில் பண்ணாங்கன்னா ஒரு 3 ரூபா மட்டும் தான். அப்படிங்கிறப்ப நீங்க பக்கத்து வீட்டில் ஒரு 3-4 பேர் சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி முடிச்சிடலாம். ஆளுக்கு ஒரு 1000 ரூபா. ரைட் ரைட். டெலிவரி பத்தி தெளிவா பேசுவோம். பட்டாசை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெளிவா பேசிடலாம். ஏன்னா இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி சிவகாசியில வாங்குறதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்டர் தான் நினைச்சுப்பாங்க. பட் அப்படிலாம் இருக்கா? எப்படி ஆர்டர் பண்றது? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்கா மட்டும் தான் நம்ம சிவகாசியில வாங்கணும் அப்படின்னு இல்ல. நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலும் பண்றோம், ஹோல்சேலும் பண்றோம். ஸோ பல்கான ஆர்டர் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு நீங்க பண்றதுனால நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கடை போடுறதுனால சென்னையில நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அப்புறம்னா வீட்டுக்கு வாங்குறவங்க ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வாங்குறதுனால வாங்கிக்கலாம். சரி, எப்படி ஆர்டர் பண்றது? நீங்க ஆர்டர் பண்றது வந்து பார்த்தோன்னா ஒன்று நேரில் வந்து வாங்கிக்கலாம். நியர்பைல ஒரு மதுரையில் இருக்கேன், இல்லை எனக்கு வந்து நேரில் தான் பார்த்து வாங்குறோம், நேரில் வந்து வாங்கிக்கலாம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாசி பாரப்பட்டியில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஜஸ்ட் ஒரு பஸ் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும் தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் வாங்கிட்டு என்னென்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து லிஸ்ட் அனுப்புவீங்க, அதில் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு போட்டால் போதும். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வெப்சைட் இருக்குது svr5.comனு, அதில் நீங்கள் வந்து வித் சாம்பிள் இமேஜோட இருக்கும், நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 நாளைக்குள்ள இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் போட்டு விட்ருவோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சென்னைனா வந்து சென்னை அப்புறம்னா ஒரு கோயம்பேடு, தாமரை, வளச்சேரி, சிந்தரிப்பட்ட, டி நகர், அம்பத்தூர், மாதவரம், பால் டாக்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியா மட்டும் இல்லை மற்ற ஏரியாவும் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா மெயினான ஏரியா எல்லாமே இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து லாரி போகுதோ அங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி இப்போ அங்கேருந்து நம்ம போய் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குடோன் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடோன் வச்சிருப்பாங்க, நீங்கள் போய் வாங்கிக்கணும். இல்லை குடோன் இல்லாத ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லுவாங்க, இது மாதிரி உங்கள் பார்சல் வந்துகிட்டு இருக்கு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன சொல்ல ரெடியாக இருந்து வாங்கிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு நார்மல் கொரியர்ல அனுப்ப முடியாது, வீட்டுக்கு டெலிவரிலாம் பண்ண முடியாது. கொரியர்லாம் பண்ண முடியாது, கொரியர்ல எடுக்க மாட்டாங்க, லாரி சர்வீஸ்ல தான் எடுப்பாங்க. அதே மாதிரி வாடகை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ல எவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் பண்ணணும். நான் சொல்றேன் செப்டம்பர் எண்டுக்குள்ள நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாயில இருந்து 350 ரூபாய்க்குள்ள தான் வாடகை வரும் ஒரு பெட்டிக்கு. இதை நீங்க செப்டம்பருக்கு அப்புறம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வாடகை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ முன்னாடியே ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ சென்னைக்குன்னா எவ்வளோ வரும் வாடகை? 250 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபாய்க்குள்ள வரும் ஒரு பெட்டிக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸில் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம். இந்த கடையில் இருக்க பட்டாசு கலெக்ஷன்லாம் ஒரு மாதிரி தினுசாக இருக்குங்க, எக்கச்சக்கமாக கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தமாக வாரி போட்டு உக்காந்துட்டோம். இதெல்லாம் என்ன ஐட்டம்னே தெரில, எப்படி பற்ற வைக்கிறது தெரியல. இங்கே பாருங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, லட்டு மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ தலைவரே இந்த வாட்டி என்னென்னலாம் வந்து புதுசாக வந்திருக்கு, ஸோ அப்படியே வந்து நீங்கள் அடிக்கினீங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு லைனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலு, ஸோ எல்லா ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம். 1 by 1 பார்த்துருவோம். இந்த கோல்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு 3 தான் இருக்கும். பற்ற வச்சிங்க அப்படின்னா இங்கே ஒன்று, சென்டரில் ஒன்று, அதே மாதிரி கடைசியில் ஒன்று. ஒரு கோல்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்வான மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம புஷ்வான மாதிரி இருக்குங்களா பார்த்தா, ஆனால் பற்ற வச்சிங்க அப்படின்னா சங்கு சக்கர மாதிரி சுற்றும், அதுக்கப்புறம் ராக்கெட் மாதிரி மேலே போயிடும். ஓ ரைட்டு. 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு 3 பீஸ் கொண்ட பாக்ஸ் இது பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருமே என்ன சொல்ல விரும்பி இதெல்லாம் ரேட்ல எவ்வளவு அதிகமா இருக்குமா இது? இது வந்து இந்த கோல்டு லைன், இந்த கிறிஸ்டல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரீமியம் கேட்டகரி. ஓகே ஓகே. டிஃபரெண்டாக வெடிக்கணும் அப்படின்னா இது மாதிரி வாங்கலாம். ஆனால் இது என்ன சொல்ல பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்பின்னர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அது மாதிரி வயர் சக்கரை இதெல்லாம் ஒரு 135 140 ரூபா மட்டும் தான். பார்த்தீங்க அப்படின்னா வயர் சக்கரைனா நம்ம நார்மலாக சங்கு சக்கரம்லாம் வந்து தரையில் வச்சு சுற்றுவோங்கல்ல, அது மாதிரி கையில் பிடிச்சிக்கலாம், கம்பி இருக்கும். ஓகே ஓகே. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்கும், பற்ற வச்சுட்டோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். தெரியுங்களா, ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்படி பிடிச்சிட்டு ஆப்போசிட்ல பற்ற வச்சோம்னா அப்படியே பொறி பொறியா நல்லா வரும். என்ன சொல்ல கையில் அதுவும் அடிபடாது, எல்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஓ சூப்பரு. ஸோ 2 பீஸ் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு 200 அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வாங்கலாம். அந்த ஸ்கை சைடு ரேட்லேயே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல இது மட்டும் இல்லை, அந்த மிராக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தெரியும் பாக்ஸ் அப்படியே திருப்பி பாருங்களேன், நல்லா ஒரு லுக்காக இருக்கும் பீஸு.
இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120, 130, 140 அந்த ரேஞ்சில் வரும். 7 சாட்டுக்கு 75 ரூபா மட்டும்தான். கை சாட்லேயே டிஃப்ரெண்டான வெரைட்டி. ஒரு 2 ஃபங்க்ஷன் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது பற்ற வச்சிங்க அப்படின்னா மேலே ஸ்கை சாட் மாதிரியும் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சங்சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பட்டுன்னு வெடிச்சிடும். ஒன்றுத்துலேயே 3 ஃபங்க்ஷன் வந்துடும். ஒரு 10 பீஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் கடை. ஆனால் என்ன சொல்லுவேன், காசுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்து. வெடிச்சோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். அது மாதிரி ரோப் கலர் அப்படின்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சாட்டையெல்லாம் இருக்குங்களே. ஸோ அது நார்மலாக கோல்டு கலரில் வரும்ல, நான் கோல்டு ஒயிட் அது மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு க்ரீனு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஒரு 4 பீஸ் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே. ஸோ இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கண்ணு, ஷார்ப் ஷூட்ரு கண்ணு அது மாதிரி ஒரு 2 வெரைட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கு ஷார்ப் ஷூட்ரு கண்ணு. இது பிடிச்சி 10 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கிரீன் ஒயிட் அப்படின்னு வந்து பார்த்தா கலர் கலந்து வரும் உங்களுக்கு. ஆங்கிரி பேர்ட்ல வேற வச்சிருக்காங்க. சவுண்ட் வெடியாது. இது வந்து பார்த்தா விசில் சவுண்ட் வரும் ஆங்கிரி பேர்டுங்கிறது. ஓகே ஓகே சூப்பர். பணவெடியெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல ஆரம்பத்திலேயே. என்னதான் நைட்டு நம்ம என்ன சொல்ல தீபாவளி கொண்டாடுறதுக்கு என்ன சொல்ல புதுசான சங்கு சக்கரம் அதெல்லாம் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா பகல்ல வெடி மட்டும் இல்லாம இதையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். ஆமா ஆமா, இது ஆக்சுவலா உண்மையான பணம் நோட்டு மாதிரியே இருந்துச்சு. உள்ள எல்லாமே நோட்டு மாதிரியே இருக்கும். நம்ம என்ன சொல்ல ஏரியாவில் பத்த வச்சுட்டோம்னா சின்ன பசங்க எல்லாம் சுத்தி வந்து வேகமா பொறுக்கிட்டு போவாங்க. கரெக்ட் நல்லா இருந்துச்சு இந்த மணி ஹெய்ஸ்ட். ஆக்சுவலா இந்த வெடி நீங்க கன்சிடர் பண்ணலாங்க வாங்குறதுக்கு. நல்ல ஒரு வித்தியாசமான வெடி. இது லட்டு மாதிரியே உருட்டி வச்சிருக்கீங்களே. ஆமா சார், இது ஆக்சுவலா என்ன சொல்ல இப்ப 2-3 வருஷமா எல்லாமே லட்டுன்னு ஃபேமஸா என்ன சொல்ல இது பண்ணுவாங்க. அதுக்கு தக்கன வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-in-1 அப்படின்னு இருக்குங்களா, இந்த பாருங்க நல்லா க்ளோஸ் அப் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு 2 ஃபங்க்ஷன் வரும். ஒரு பீஸுமே வந்து 2 டிசைன்ல வரும். டைமிங் வந்து பார்த்தோம்னா ஒரு 45 செகண்ட் அந்த ரேஞ்சுக்கு பக்கமா வரும். 45-50 செகண்ட் அப்படிங்கிறப்ப நீங்க 10 பீஸ் போட்டு புஸ்வான மாதிரி வருமா? இது புஸ்வான மாதிரியே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 45 செகண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீஸ் அப்படின்னா 10 நிமிஷம் நீங்க வெடிக்கலாம் ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டு. இது அப்படியே மேல பென்சில் மாதிரி பத்து வச்சுட்டு அப்படியே பத்திட்டு எரியுமா உங்களுக்கு? இங்க இந்த ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாட்டை வச்சு பத்த வச்சீங்க அப்படின்னா புதுசாக மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 47 ரூபாய்னு நம்மள்ட்ட இருக்கு ஃப்ளோர் பட்டு. அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 299 ரூபா அந்த ரேஞ்சு தான் மொத்த டப்பா. ஆமா, ஒரு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பீஸ் 299 ரூபா மட்டும் தான். 47 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 47 ரூபா சின்னதா? 47 ரூபா சின்னது அப்படின்னா அதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 செகண்ட் டைம் வரும். ஸோ பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்ல. ஸோ சொல்றது எல்லாமே டப்பா கணக்குங்க. ஸோ பீஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா 29 ரூபா ஒரு பீஸு. ஒரு ஹைலைட் என்னன்னா மருந்து எங்கேயுமே சிந்திருக்காது உங்களுக்கு. டப்பாக்குள்ளே பார்த்தாலுமே உங்களுக்கு மருந்து எங்கேயுமே சிந்திருக்காது. எல்லாமே பக்கா பேக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. அது நல்ல விஷயம் இல்லை, மருந்து வேஸ்டேஜே இருக்காது. அப்படின்னா ரொம்ப இடத்துல வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல மருந்தா குட்டி இருக்கு, டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 95% என்ன சொல்ல கஸ்டமரா சாட்டிஸ்ஃபைடு மட்டும் தான். இந்த ஒரு கிரவுண்ட் சக்கர ஸ்பெஷல் வந்து 10 பீஸ் இருக்கும் பாக்ஸ்ல 55 ரூபா மட்டும் தான். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் குட்டி இது ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தான் 10 பீஸ் இருக்கும். ஒரு 127 ரூபா மட்டும் தான். ஸோ இதோட கம்ப்ளீட் கேட்லாக் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அனுப்புவாங்க. அது என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் சொன்னாலும் என்ன சொல்ல அவங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போய் பார்த்தாங்க அப்படின்னா இருக்க எல்லா ஐட்டத்தோட சாம்பிள் ஃபோட்டோ பிரைஸ் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம் அவங்க. ரைட். ஃபைனலாக எல்லாருக்கும் பிடிச்ச அந்த நைட் வெடி செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. இதை தான் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ ஷார்ட் இருக்கலே பெருசு எது ப்ரோ கையில வச்சுட்டு இருக்கீங்களா? 560 ஷாட் வரைக்கும் இருக்கு நம்மள்ட்ட. 560 வரைக்கும் இருக்கா? ரைட்டு. பாத்தீங்க அப்படின்னா 240 ஷாட் வரைக்கும் ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கும். 560 ஷாட் அப்புறம் நீங்க முன்னாடி ஆர்டர் பண்ணீங்க அப்புறம் நம்ம கொடுத்துருவோம். இந்த 240 ஷாட்லாம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ரேட் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே ஓகே ஓகே. அதான் கொளுத்து போட்டா இவ்வளோ பெருசு எரிஞ்சிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆமா, நீங்க பத்த வச்சீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு பக்கமா உங்களுக்கு போகும். ஆமா, ஒரு 120 ஷாட் 4 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம் போகும். 240 ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்ல அப்படின்னா 8 நிமிஷம். ரைட். ஆனா இது உண்மையிலேங்க பாவம் மனுஷன் வீடியோக்காக புடிச்சிட்டு இருக்காரு. சரியான வெயிட் கொடுத்து விட்டுருவோம். ஸோ பட்ஜெட்ல வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷாட் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா மட்டும் தான் பட்ஜெட். ஓகே. 120 ஷாட்னா எவ்வளோ ஆகும்? 1200. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன சொல்ல நல்ல ஹைட்டும் போகும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெடிக்காது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல இருந்து ஒரு 4 வெரைட்டி வந்து இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக போகிறது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் சோனி பிராண்ட் இருக்கு. அது மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் ட்ரெயின் பார்த்தாலே தெரியுது, பயங்கரமாக இருக்குது. வெயிட்லாம் சரியான வெயிட்டுங்க. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுற்றி பார்க்கவே வந்து ஒரு 1 மணி நேரம் வீடியோ பண்ணணும் போல இருக்குது. அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ பைப்பில் பேசிக் வெரைட்டி எவ்வளோ ஸ்டார்டிங்கு? பைப்பில் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 ரூபாயிலே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. குட்டி உண்டு 34 ரூபா. ஆனால் 34 ரூபா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் நம்ம ஹைட் போகும். சூப்பரு. ஸோ 34 ரூபா வரும். அது மாதிரி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் போகணும், இல்லை நல்லா விரிஞ்சு வரணும் அப்புறம் 2 பைப்பு 95 ரூபா மட்டும் தான். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸாக வாங்கினீங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்கும். ப்ரைஸ் வந்து 185 ரூபா மட்டும் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்துடும். இது இல்லாமல் மல்டி ஷாட்லேயே பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா 12 ஷாட்டு வெறும் 95 ரூபா மட்டும் தான். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும் 12 ஷாட்டு 95 ரூபா மட்டும் தான். இதே 25 ஷாட் வாங்கினா அப்படின்னா 175 ரூபா மட்டும் தான்.
அது இல்லாமல் சோனிலேயே 16 சாட் விசில். ஆக்சுவலாக நான் வந்து இதை பார்த்து பல்ப் வாங்கினேங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்கை சாட் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்கை சாட்டே இல்லையா. இது எப்படி கம்மி மத்தாப்பு? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் அப்படின்னா ரொட்டேட்டிங்ல நான் அம்பரலா அப்படின்னு ஒரு நல்ல குடை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்மி மத்தாப்பு எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். பற்ற வச்சிங்க அப்படின்னா ஸ்பிட் ஆகிட்டு எல்லாமே சுற்றிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்கும். இது செம யூனிக்காக இருக்குல்ல. ஆமாம், நல்ல ஐட்டங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு. இது ஒரே வெடி தானே மொத்தமாவே இருக்கிறது. ஆக்சுவலா ஒரே ஒரு ஸ்டிக் தான். நீங்க பத்த வச்சீங்க அப்படின்னா ஒரு 4-5 கம்மி மத்தா வந்தோம்னா சுத்திக்கிட்டே வரும் கீழே. ஓகே, எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம் வருமா இது? ஒரு நிமிஷம் அதுக்கு பக்கமா இருக்கும். சரி, கம்மி மத்தாப்புல உங்களுக்கு கம்மி விலையெல்லாம் 10 ரூபா ரேஞ்சிலே இருக்கும்ல. கம்மி விலை அப்படின்னா வெறும் 7 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. 7 ரூபாயில ஆரம்பிக்குது. 7 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 10 சென்டிமீட்டர்லாம் ஒரு 12 ரூபா 13 ரூபா மட்டும் தான். இந்த மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா 30 சென்டிமீட்டர். இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 30 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது எலக்ட்ரிக் அப்படின்னா. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து வெரைட்டி எல்லாமே இருக்குது. 10 சென்டிமீட்டர்ல உங்களுக்கு க்ரீனு ரெட்டு, 5 சென்டிமீட்டர்ல க்ரீனு ரெட்டு எல்லாமே இருக்குது. அல்லாமல் 50 சென்டிமீட்டர் கம்மி மத்தா அப்படிங்களா, நல்ல பெரிய சைஸ். இது 50 சென்டிமீட்டர். ஆமாம். ஓகே, இது யாரும் ஆர்டருக்கு எடுத்து வச்சிருக்காங்க போல, நம்ம கலைச்சிடக்கூடாது. அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த அம்பர்லாம் வந்து பார்த்தோம்னா காஸ்ட்லி. இருங்க ஒரு நிமிஷம், இது ரொம்ப ரொம்ப வந்து இல்லை இல்ல, இந்த அளவுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயியை பார்க்க முடியாது. ஓனர் ஷூட்டிங் எடுத்தா என்ன எல்லாம் எனக்கு கவலையே இல்லை, நான் வேலையை தான் பார்ப்பேன்றாரு. இவர் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருமே ஆக்சுவலாக நம்ம வேலையை நிப்பாட்டிட்டு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த கம்மி மத்தா பார்த்தோம்னா இருக்கலே பெருசு. ஆனால் என்ன சொல்ல, இது நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரைஸில் வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் ப்ரைஸ்லாம் இல்லை. இந்த அப்புறம் தான் வந்து பார்த்தா ஹையஸ்ட் ஆகும். இது 110 ரூபா மட்டும் தான் உங்களுக்கு. 110 ரூபா. நம்ம இதெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்புறம் 200 ரூபா 300 ரூபா அது மாதிரிலாம் வரும். ஸோ பட்ஜெட்லாம் நீங்கள் வாங்கினா அப்புறம் தான் இப்போ நம்ம சேவஸில் நம்ம கடையில் வாங்குறோம். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அந்த கிஃப்ட் பாக்ஸ், அது என்ன ரேஞ்சில் நம்ம கிட்ட இருக்கு? ஆமாம், இப்போ கிஃப்ட் பாக்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும், கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிலாம் இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து 210 ரூபா. நீங்கள் சிங்கிள் பாக்ஸாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். 210 ரூபா மட்டும் தான். அது மாதிரி ஹையஸ்ட் வெரைட்டி 50 ஐட்டம் ஒரு 90 ரூபா 95 ரூபா அந்த ரேட்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கு கம்மியான ரேட்டில் இருக்குது, ஹையஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதிகமான ரேட்லேயும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வாங்குறப்ப ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் நெகோசியேட் பண்ணி நாங்கள் கம்மியாகவே கொடுப்போம். ஸோ நிறைய குவான்டிட்டி வாங்கினா டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்குது. நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாக்ஸ் 200 பாக்ஸ் வாங்குறப்ப ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் தான் கொடுப்போம். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த வாட்டி பக்காவை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட ஆர்டரை போட்டுட்டு அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். நம்ம ஓரளவுக்கு எல்லா வெரைட்டியும் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் ஒன்றும் நிறைய இருக்குது. வெப்சைட்டில் பாருங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க உள்ள ஆஃபீஸ் ரூம் போயிடலாம். தலைவரே போட்டி இப்போ இழுங்க எல்லாத்தையும். என்ன செக் பண்ணவே இல்லை, அவங்களோட பேக் பண்ணுறீங்க? அந்த பைப்பு செக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம இங்கே பேசும்போது தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, ஒரு பைப் ஒன்று கிடந்துச்சு, 500 ரூபா இன்க்ரிமெண்ட். அவ்வளோதான். சரிங்க, முடிக்கிட்டவங்க. இங்கே அருமையான ஒரு ஆஃபீஸ் ரூமும் இருக்குங்க. நம்ம உள்ளே பார்த்த வெடிலாம் ஒன்று ஒன்றா இங்கே அடிக்கூட வச்சுருக்காங்க. ஆர்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்குலாம் ஃபுல்லாக எங்கள் ஆளுங்க இருக்காங்க. இங்கே தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும், கொடுத்துட்டு அப்படியே கிளம்பணும். ப்ரோ இது எப்போ ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துருமா நமக்கு? அவங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் 3 நாளில் பார்சல் போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 வீக்கில் வந்து பார்சல் வந்து சேர்ந்துடும். ஓகே, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1 வீக்கில் வந்து. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாட்டி தீபாவளி வந்து எல்லா பட்டாசு சூப்பராக வெடிக்கும் நம்புவோம். அடுத்த வருஷம் பார்ப்போம். இந்த வருஷமும் நம்மளோட கூகுளில் வந்து போயிட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நீங்களும் கொடுக்குறீங்க. சரிங்க, ஓகே, பார்ப்போம். பாய் பாய். ரெஸ்ட் எடுங்க, பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு வேலை. சரிங்க, பாய். போன வாட்டி இங்கே வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சோமோ இல்லையோ, ஒரு நல்லா சாப்பிட்ற, அதாவது நல்லா ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. இந்த பாரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இங்கிட்ட ஒரு கடை இருக்குது. வேறு லெவலாக இருக்கும். ஆத்தென்டிக் நம்ம ஊர் கிராமத்து சைடு சாப்பாடு. வாங்க ஒரு புடி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஷாப்பிங்லாம் நல்லபடியே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக சாப்பிட்றச்சு எடுக்கவே இல்லை, சீட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இது வந்துச்சு. இங்கே செம பிஸியாக இருக்கும். இது நைஸ் மெனு, மெயினாக காரக்குழம்பு தான் அல்டிமேட்டாக இருக்கும். சிவகாசி பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்கும் சிவகாசி வந்து கேட்குறீங்களா, எதுக்காக வந்தீங்கன்னா. இப்போ நம்ம திருத்தாங்கல் வந்துட்டோங்க. சிவகாசிலேருந்து ரொம்ப பக்கம், 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். பயங்கரமான ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இது. ஸோ நீங்கள் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணால் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். அப்படியே உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. சூப்பரான கோவிலுங்க. உள்ளே வந்து பெருமாள் சிலை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் இது. ஸோ நீங்கள் சிவகாசி பக்கமோ இல்லை மதுரை பக்கமோ வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய ஒரு கோவில். வாவ். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் கோவில். வந்து ஒரு மாடி ஹைட்டில் தான் இருக்குது. பெருமானே
நம்ம பெருமாள் கோயில் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. ரெண்டுமே இன்டர் கனெக்டட் கோயில் தான். ஸோ நீங்கள் இங்கேருந்து வந்து அங்கே போகலாம், அங்கேருந்து வந்து இங்கே போகலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். இந்த சிவன் கோயில் தான் ஆக்சுவலாக வந்து கொடைவரை கோயில். பெருமாள் கோயில் வந்து மலை மேலே இருக்க கோயில். ஸோ நீங்கள் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொடைவரை கோயில்ட்டாங்களா, நான் நம்ம அதையும் கொடைவரை கோயில் நினச்சிக்க கூடாது. பட் இங்கேருந்து பாருங்களேன் வியூஸ் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இருக்கிறது வந்து அது பெருமாள் கோயில் ஃபுல்லாக அந்த ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக வந்து சிவன் கோயில். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா எல்லாம் அவ்வளோ புதுசாக பளபளன்னு இருக்குது. சீரியஸ்லி தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற எல்லா கோயிலையும் பிரம்மாண்டமாக சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கோயிலும் அப்படியே வந்து புதுசாக மாறிக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் ஒரு தேங்க்யூ. நம்ம இப்போ சங்கரன் கோயில் வந்து சேர்ந்தாச்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரான்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை ட்ரெயினில் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். பட் இறங்கி ஊருக்குள்ளே வரது இதுதான் ஃபஸ்ட் டைம். செம்ம பிஸியாக இருக்குது கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே வந்து சிவனுக்கும் சன்னதி இருக்குது, பெருமாளுக்கும் சன்னதி இருக்குங்க. அதான் சங்கர நாராயணர் கோவில். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பிரம்மாண்டமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எனக்கு கன்ஃபார்மாக தெரிலங்க, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோவில் இது ஒன்று மட்டும்தாங்க இருக்குது. செம்ம யூனிக்கான கோவில். அப்படி என்ன யூனிக்குன்னு தானே கேட்குறீங்க. இங்கே வந்து விஷ்ணுக்கும் சிவனுக்கும் சேர்த்து ஒரே சிலைங்க. சங்கர நாராயணர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான் இருக்கார். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிவன் மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு சந்தனத்தினால மூஞ்ச ஹாஃப் சைட் கவர் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. வேஷ்டி கட்டிட்டு இந்த பக்கம் வந்து அந்த புலித்தோல் உடுத்தின மாதிரி. ஸோ தூரத்துலேருந்து மக்கள் பார்த்தோன்னே இது வந்து அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு நினச்சிட்டு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவனு சக்தி இருப்பாங்களே, பட் அது கிடையாது. இது வந்து ஹரிஹரனோட சிலை, சங்கர நாராயணரோட சிலை. பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் நல்லா உத்து உள்ளே போய் கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். யார் பார்த்தாலுமே வந்து அது ஒரு அர்த்தநாதீஸ்வரர் சிலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இத்தனை வருஷமாக நான் எப்படி இந்த கோயில் வந்து மிஸ் பண்ணன்னு தெரில. ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்றதுக்காக வந்து ப்ரூவ் பண்ணுறது இந்த டெம்பிள். ஸோ இது வந்து மெயின் சிவன் கோயில். இது வந்து சங்கர நாராயணரோடது. அந்த பக்கம் வந்து சக்தியோட கோயில் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான காம்ப்ளெக்ஸு. சரி கூட்டம் உள்ள ஆக்சுவலாக பின்பக்கம் வந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ அப்படியே கிளம்பி தென்காசியை நோக்கி போகலாம். என்னதான் வெயில் அடித்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துலேருந்து வர காற்று சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து கேட்டோம் தென்காசி பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. குமார் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னாங்க. எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும்னு கேட்டோம். அதுவும் குமார் ஹோட்டல் தான் இங்கே. சரி இப்போயும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நம்ம ஒரு பக்கத்தில் உட்காந்து ஃபுல் மீல்ஸ் அடிக்கிறாரு. நம்ம கொஞ்சம் அளவாக பார்ப்போம்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கியிருக்கோம். நைஸ், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இது ஏதோ தரமான ஹோட்டல் போல இந்த ஏரியாவில். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து பருப்பு மாதிரி ஒன்று ஊற்றிருக்காங்க. எப்படி பாருங்க, சூப்பர் நல்லா இருக்குல்ல. இப்போ இன்சைட்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக கேரளாவோட அந்த ட்ரெடிஷன்ஸ் ஆரம்பிக்கும். மெயினாக நம்ம செங்கோட்டையில் ஒரு ஹோட்டல் இருக்குது, சூப்பராக இருக்கும். அப்படியே கேரளாவும் தமிழ்நாடு மிக்ஸ் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கேருந்து வந்து ஒரு 1 hour தான் நினைக்கிறேன் தென்காசிக்கு. ஒன்று இல்லை 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். மெயின் ஃபால்ஸில் குளிக்க விடல சொல்கிறாங்க. பட் இங்கே நிலமை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு அப்படியே கிளம்பி வந்தோம். மெயின் ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சரியான ஸ்பாட் இருக்குது. அட்டகாசம் அப்படி இருக்குது. என்னப்பா கோயில் பேர்? இது கோயில் பேர் தெரியுமா? இது பேர் சித்திர சபைன்னு. ஓகே, சித்திர சபை. இந்த நட்ராஜர் ரிலேட்டடாக 4-5 டெம்பிள் இருக்கேன் இந்த ஏரியாவில். பட் நமக்கு லொக்கேஷன் தாங்க. திருப்புறேன் பாருங்கள், காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. ஆஹா இது வீடு இல்லை, விக்ரமன் சார் படம் மாதிரி இருக்குது. பின்னாடி உங்களுக்கு வந்து மெயின் ஃபால்ஸ் தெரியுது. தாறுமாறான லொக்கேஷனுங்க பா. இந்த சித்திரசபை உள்ளே வரதுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. பட் செம்ம அழகாக இருக்குது. எக்கச்சக்க பெயிண்டிங்ஸு. லைட் வசதி இருக்கான்னு தெரியல, பட் டார்ச் அடிச்சு தான் நம்மளை பார்க்க சொன்னாங்க. குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அவ்வளோ அழகு. வந்தால் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே வந்து எந்த சிலையும் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் மட்டும்தான் உங்களுக்கு. நைஸ். எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். வெளிலேருந்து பார்க்க ஒரு நார்மல் கோயில் மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆட்டோ இருக்குங்க. எல்லாம் பயங்கர பழையசு, ஆனால் புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரீபெயின்ட்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஆர்ட் ஒர்க்லாம் திரும்ப நம்மளால் எடுத்துகிட்டே வர முடியாது. மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க மொத்த பில்டிங்குமே. தெரியுதா உங்களுக்கு? நல்ல பெருசு. குற்றாலம் வந்துட்டு அடுத்த சாஸ்திரலூ சம்பிரதாயலூன்னு சுட சுட சிப்ஸு வாங்கணும். எஸ், அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டு இருப்பேன். எங்கே வேணாலும் வாங்குங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கிலோ 200 தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுவோம். இன்னமா போடுறாங்க பார்த்தீங்களா. இந்த சீசன் டைமில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ரம்பூட்டான் பழங்க. கேரளாவிலாம் போயிட்டிங்கன்னா அப்படியே காய்ச்சி தொங்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வெள்ளைன்னு வேலை வந்து ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. எங்கிட்டு பார்த்தாலும் அதான் விற்றுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதுவும் கிலோ 200 ரூபா. நீங்கள் எங்கிட்ட வேணாலும் பிடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து அந்த கருப்பை நுங்கு மாதிரியே இருக்கும். அது எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு கிடையாது. பட் அதுவும் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னொன்று ஸ்டார் ஃப்ரூட்டு. இதெல்லாம் தான் வந்து குற்றாலம் சீசன் ஃபேமஸ். ஏதோ உள்ளே பயங்கர சவுண்டாக இருக்குது. குற்றாலீஸ்வரர் கோயில் வந்து நம்ம போவோம். முதல்ல மெயின் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க 4 நாளே குளிக்க விட மாட்டாங்க அப்படி இப்படிலாம். அதான் நம்பாதீங்க, நீங்களாம் நேரில் வந்து பாருங்கள். சூப்பராக தண்ணி வருது, அருமையெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க மெயின் ஃபால்ஸ்லையும் தான். வாவ், இங்கே வேறு இப்போ புதுசாக போர்டெலாம் வச்சுருக்காங்க, ஐ லவ் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ் நைஸ். இதில் ஃபோட்டோ எடுத்தே வந்து பல ஃபேமஸ் ஆகிடுமே. இப்போ நம்ம குளிக்கலாங்க, கொஞ்ச நேரம் கழித்து வந்து குளிப்போம். நான் இவ்வளோ சீக்கிரம் இப்போ தான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கா. இப்போ கோயிலுக்கு போவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து குளிக்கலாம். நம்ம கடலாம் சும்மா பிரைட்டாக இருக்குங்க. 10 ரூபா இலையல்வா இப்போ 20 ரூபா இலையல்வா ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து யூஸ்வலாக வாங்குவோம். அந்த ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைக்கான இதெல்லாம் இல்லை, முக்கு கடை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை, ஒரு கிலோவாக நீங்கள் வந்து வாங்குங்க. அப்போ தான் சாம்பிள் நிறைய கிடைக்கும். ரொம்ப நேரம் அந்த கடைக்கு போயிட்டு ஒரு கிலோ போட்டுப்போம். 4/4 கிலோ. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு 200 ரூபா கிலோவாக இருந்துச்சு. இப்போ வந்து 280 ஆக்கிட்டாங்க. தேங்காய் எண்ணெய்லாம் வந்து 350க்கு மேலேயும். ஸோ எல்லா கடையிலையும் இங்கே ஒரே ரேட்டு தான் இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்கப்பா. ஸோ நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். சுட போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே குற்றாலத்தை உங்களுக்கு ஒரு பியூரேஜ் ஹோட்டல் இருக்குங்க, அன்னபூர்ணா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ரேட்டுன்றது காமனாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு வெஜ்ஜு கிடைக்கும். இட்லி தானே, இட்லி எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. பட் ரொம்ப பியூராக வேணும்னா இங்கே வந்துக்கலாம். வேணும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி டே 3. இந்த பக்கம் வந்தாலே ஸ்பெஷாலிட்டி வந்து அழகாக அளவால இலை போட்டு காலங்காலத்தால் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். சுட சாம்பார். மணி 7:30 தான் ஆகுதா. ஸோ நம்ம தான் வந்து ஆரம்பித்தே வைக்கிறோம் பொழுது கிடையாது. ஆஹா. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்த இடம்லாம் மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். குண்டார்பள்ளம் டேமு, அதுக்கப்புறம் பாலருவி ஃபால்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்க போது. கேரளாவில் நல்ல ஒரு மாதிரி சாரல் மழை வர பெஞ்சிக்கிட்டு இருக்கான். சட்டுப்பட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஓகே, வந்தாச்சுங்க செங்கோட்டைக்கு. இந்த சைடில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டூர் இது தான். இந்த கேரளா பார்டரில் ஒரு மாதிரி செம ஃபீல் குட்டாக இருக்குங்க இந்த ஊரே. இந்த பக்கம் போனீங்கன்னா அச்சன் கோயில், மணலாறு, கும்பாவூர்டி ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அது கூட நம்ம கொஞ்ச நாளாக போனோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் கரெக்டான டைம் அமைய மாட்டேங்குது. பட் நீங்கள் பாலருவி போயிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆஃப் ரோடு போன மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல வாட்டர் ஃபால்ஸ், பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா மாதிரியும் இருக்கும், நல்லா குளிச்சா மாதிரியும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாலருவி வந்து ஒரு பக்காவான ஒரு ஹாஃப் டே டூர் இல்லைனா 3/4 டே டூர்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மணலாறு நீங்கள் பைக் இருந்தால், கார் இருந்தால் போயிட்டு வரலாம். பஸ் இருக்கும், பட் அது வந்து கொஞ்சம் டைமிங் ரொம்ப கம்மி. இதுனா நேராக புனலூர் போகிற பஸ் எல்லாமே போகும். ஸோ மோஸ்ட்லி கேரளா வண்டியில் மட்டும்தான் நான் போல தான் இருக்கேன். பஸ்ஸு வரட்டும், கிளம்ப எப்படியோ போகலாம். கேஎஸ்ஆர்டிசியில் ஒரு 1/2 hour சூப்பரான ரைடு கேரளா உள்ள இப்போ கிளம்புறோம் பாலருவி பார்க்குறதுக்கு. நம்மளால சூப்பர் தாங்க. பட் வந்து இது வேறு மாதிரி. கேரளா வண்டியை பார்த்தாலே வைபவம் ப்ரோ. அவங்களோட அந்த பெரிய விண்டோக்கும், அந்த ஒரு ஹைட்டான பாடிக்கும், செம்ம ஸ்பீடுக்கும். டிஎன்எஸ்டிசி இஸ் லவ், பட் கேஎஸ்ஆர்டிசி இஸ் எமோஷன். ஒன்றும் பண்ண முடியாது. நம்பால் தான்பா. இப்போ தாங்க ஜஸ்ட் என்கொயரி பண்ணும்போது தெரிஞ்சு பாலருவி போயிட்டு வரதுக்கு 700 ரூபா தான் கேட்குறாங்க காரு. ஒரு 4 பேர் வரைக்கும்னா. அதுக்கு மேலே ஆளுங்க வந்தீங்கன்னா 1000 ரூபாய் கேட்குறாங்க. செம ஒர்த்துங்க. ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வாசல்லே நீங்கள் வந்து கார் கூட எடுத்துக்கலாம். இல்லை லோக்கல் கார் தான், அவங்களே போயிட்டு ரிட்டர்னும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. 700 ரூபான்றது சூப்பர் ரேட்டு உங்களுக்கு 4 பேருக்கு. என் சிங்கம் வந்துட்டான்ல, என் தங்கம் வந்துட்டான்ல. நான் குறை சொல்கிறத எடுத்துக்குவானா. பட் டிஎன்எஸ்சிசி என்ன தான் BS6 இல்லை என்னென்ன டாப் மாடல் வாங்கினாலும் கேரளாவோட இந்த பழைய வண்டி கம்ஃபர்ட் வராது. லெக் ஸ்பேஸை மட்டும் பாருங்களேன், நல்லா விரிச்சுக்கிட்டு உட்காரலாம். எவ்வளோ பெரிய ஜன்னல், எல்லாமே என்கிட்ட ஒருத்துங்க. புது பஸ் வாங்கினாலும் இதே மாடலில் வாங்குறாங்க. நம்ம வண்டிலாம் எவ்வளோ குட்டி ஜன்னல் இருந்து இது பாருங்க, தலை அப்படியே வெளில விட்டு நீங்கள் எட்டி பார்த்துன்னு வரலாம். அந்த பச்சை பஸ்ஸில் இந்த கம்ஃபர்ட் இருந்துச்சு. பட் இப்போ வர அந்த புது மாடல் பஸ்ஸெல்லாம் உங்களுக்கு பெருசாக கம்ஃபர்ட்டே இல்லை. அதுதான் உண்மை. இந்த பச்சை பஸ்ஸு இல்லைனா கேஎஸ்ஆர்டிசி இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. இந்த புது இருக்குது இந்த BS6 இது எதுவுமே வந்து அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக படலை பாருப்பா. கேரளாவுக்கு நீங்கள் போகலான்னு தேவையில்லைங்க. கேரளான்னு பேரை சொன்னாலே போதும் மழை வந்துடும். சரியான மழை வெளில பிடிச்சிக்கிச்சு. வேற மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ஜிலுன்னு. நம்ம ஒன்றும் பார்டர் கூட டச் பண்ணலங்க. பட் சரியான மழை ஆரம்பிச்சிச்சு. ஒர்த்தாக இருக்க போகுது இன்றைக்கிட்டே, அது மட்டும் கன்ஃபார்மாக. என்கிட்ட கேரளா முள்ள வந்தாச்சுங்க.
நல்ல மலை ரைடு, அப்படியே ஏறி இறங்கி சூப்பராக வரும். அதுவும் அந்த கேரளா பார்டர் மாறினோடனே உங்களுக்கு வந்து கிளைமேட் கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். பாருங்கள், ஒரு மாதிரி மப்பு மந்தாரமாக சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஒரு ஹாஃப் டே நீங்கள் குற்றாலத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நேரம் என் கிளம்பி வந்துடுங்க. என்னப்பா லொக்கேஷன் எப்படி இருக்குது? லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. சரி, நாங்கள் வரப்பே பண்ண மழை வந்து அப்படியே சாரலோட லைட்டாக ஆரம்பிச்சு கூப்பிடுது. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போர்டே வச்சுருப்பாங்க, பஸ்காரங்களே அழகாக உங்களை இறக்கி விட்ருவாங்க. பாலருவி செக் போஸ்ட்டு, பாலருவி 4 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு அவங்களோட ஃபாரஸ்ட் வண்டி எடுத்தால் நம்ம போய்க்கலாம். அருமையாக இருக்கும் ரூட்டு. நாங்கள் போன தடவை போகும்போது 50 ரூபா இருந்துங்க டிக்கெட்டு. இப்போ என்ன ரேட் இருக்குன்னு தெரில, இப்போ விசாரிச்சு பார்ப்போம். இங்கேயே போர்டு இருக்குது, 70 ஆக்கிட்டாங்க. அதான் கேரளாவில் அது ஒன்று இது எப்பயுமே வந்து ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. பட் 70க்கு செம ஒர்த்துங்க. அப் அண்ட் டவுன் பஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, என்ட்ரி டிக்கெட் எல்லாமே அதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ 70க்கு 200 இல்லை 300% ஒர்த்து இந்த ஸ்பாட் உங்களுக்கு வருது. இது ஒரு நல்ல கான்செப்ட் ஆக்சுவலாக. ரேட்டு கலெக்ட் பண்ணாலும் ஏரியா எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதான் மேட்ரு. அவங்க வாங்குற 70 பக்காவாக யூஸ் பண்ணிப்பாங்க. கேரளா ஆல்வேஸ் இன் டெக்னாலஜி மோடு தான். டிக்கெட் எடுத்தாச்சு, 70 ரூபா தான். பட் வந்து கேஷ் அலவுட் இல்லையாங்க, ஒன்லி ஜிபேஆர் கார்டு தான். பார்த்துக்கோங்க, செம பெரிய கியூவாக இருக்குது காலங்கத்தில். அதிகமாக நம்மளுக்கு அடுத்த பஸ்ஸு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் வெயிட்டுக்கு அப்புறம் பக்காவான ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இது ஒரு 10 நிமிஷம் பக்கம் போகும். அப்படியே வெளில போய் என்ஜாய் பண்ணுங்களேன், சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. ஃபாரஸ்டமாக வந்து இறங்கினவே சீக்கிரம் போய் குளிச்சிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஏன்னா மேலே மழை பெய்யுது, இங்கே லேசாக தூருது. ஸோ மேலே ஒன்றும் அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால இப்போலாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் உங்களால் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது எப்போ வந்து தண்ணி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள் இன்னும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக மழை பெஞ்சாலும் தண்ணி தூக்கலாக இருந்துருங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வந்தீங்கன்னா. இந்த ஆஃப் ரோட் நடைப்பயணம் உங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. இங்கிட்டு கீழே குளிக்க போகிற இடம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மேலே மெயின் ஃபால்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபால்ஸ் தெரியுது, ஆத்தாடி என்ன கொட்டுது. ஃபுல்லாக அப்படியே பால் மாதிரியே வழியுங்க. அதனால தான் இதுக்கு பேரே வந்து பாலருவி அப்படின்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகான ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸில் உங்களை வந்து சம்மர் சீசன் மட்டும்தான் குளிக்க விடுவாங்க, தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக வர டயத்தில். இந்த மாதிரி டயத்துலாம் மெயின் ஃபால்ஸில் குளித்தா நம்மளே வந்து மேலே போய் சேர்ந்துருவேன். அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். கிட்ட போய் காட்டுறேன். அப்பா சரியான தண்ணிங்க. ஸோ நம்ம வந்து கீழே உங்கள் ஊற்று எங்கள் ஊற்று இல்லைங்க, அந்த ஊற்றுது. மேலே சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்காங்க, போய் பார்ப்போம். பட் இங்கேருந்தே பாருங்களேன், ஜஸ்ட்டு வாவோ வாவு. தெரியுதா? எக்ஸ்போசர் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும். பட் இருந்தாலும் வேறு மாதிரி இருக்குது லொக்கேஷன். ஜீவரா தனன தானா, அந்த பாகுபலியில் வர பாட்டு எதை வேணால் நீங்கள் போடலாங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட். இது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இது வந்து உங்களுக்கு சம்மரில் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப ஃபால்ஸ் கிட்ட போகும் அது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அடிக்கிற காற்றுலையும் ஃபோர்ஸ்லையும் அப்படியே வந்து எல்லா பக்கமும் சாரல் பட மாதிரி நனைய வைக்குதுங்க. பா இதுக்கு மேலே என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாவ், அது தவிர ஒரு வார்த்தை இல்லைங்க சொல்கிறதுக்கு. அப்படி பாருங்க, முத்துமலையே முத்துமலையே மன்னிதன முன் மறந்தது வெள்ளி மழையே. ஆஹா, இந்த தண்ணியை பார்த்தா மட்டும் ஒரு குஷி வரும் பாருங்க, சான்ஸே இல்லைங்க. வாவ் 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 வாவ். அவ்வளோதாங்க, ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக ஃபால்ஸை ரசித்தாச்சு. இப்போ போயிட்டு குளிக்க வேண்டியதான். அந்த ஸ்பாட்டில் குளிக்க விடுவாங்க, கீழே இறங்கி அப்படிக்கா போகணும் குளிக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா பிரம்மாண்டமாக தண்ணி வழிஞ்சு வர தண்ணி தான், பட் அதுவே சரி ஃபோர்ஸாக இருக்கும். நிறைய பேர் அந்த ஸ்பாட்டே பார்க்காம அப்படியே நடந்து போயிடுவாங்க. பட் நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் குளிக்கலாம், அலவுடு. உங்கள் வீட்டு ஃபோர்ஸு எங்கள் வீட்டு ஃபோர்ஸ் இல்லைங்க, அந்த அளவுக்கு ஃபோர்ஸு தண்ணி.
ஸோ இதில் நீங்கள் கீழே இறங்கி போய் அங்கே போய் குளிக்கணும். இன்னும் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன் ஸ்பாட். ஆனால் அது வந்து லேடிஸ் குடிக்கிறது வந்து கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக வரும். இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இங்கேருந்து உங்களுக்கு ஃபால்ஸோட ஒட்டுமொத்த வியூவும் தெரியும். நம்ம அங்கே தான் போயிருந்தோம் பஸ். அப்பா இப்போ தெரியுதா ஏன் பாலருவின்றாங்கன்னு. அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தரமான ஸ்பாட்டு. தரமான ஒரு குளியலை போட்டு மறுபடியும் செங்கோட்டைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம யூஸ்வலாக பஸ் ஸ்டாண்ட் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், ஏதோ ரெனோவேஷன் ஒர்க்குன்றதுக்காக. மணி ஹோட்டலுக்கு போங்கன்னாங்க, அது இன்றைக்கி லீவான். ஸோ சோறே கிடைக்காம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களை இருக்குது. இந்த பக்கம் அக்ஷயான்னு ஒரு ஹோட்டல் இருக்கான், மேபி அங்கே நம்மளுக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மணி வேறு 2:40 பக்கம் ஆயிடுச்சு, ஒரு லேட்டு தான் ஆகிடுச்சு. அப்படிங்க சாப்பாடு கிடைக்கலாம், குற்றாலத்துக்கு தான் போய் ஆகணும். செங்கோட்டையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நேராக போனேன். அவங்ககிட்ட பைக்கை கரெக்ட் பண்ணிட்டு குண்டாரப்பள்ளம் டேமுக்கு கிளம்பியாச்சுங்க. தரோனா தரம் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு. காலைல கேரளா ஸ்பாட்டு, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க ஸ்பாட்டு. இதுக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன். பட் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குற மாதிரி இந்த தண்ணி வழிஞ்சு வரும் பாருங்க, அது இப்போ தான் இருக்குது. ஸோ போகிற வழி உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆரோக்கிய அட்வர்டைஸ்மெண்ட் லொக்கேஷனே வந்து ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடிலாம். பாருங்க சுற்றி 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 மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகே தனி. ஸோ என் தலைவன் வண்டி கொடுத்துட்டான், வாங்க இப்போ அப்படியே கிளம்பி நம்ம போவோம். ஈவினிங் வேலையில் இந்த குண்டாறு டேம் போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் பஸ்ஸு கிஸ்ஸுன்னு சுற்றினாலும் இந்த மாதிரி ஊர் சைடில் நல்லா வயலுக்கு ஓரமாக பைக் எடுத்துன்னு சுற்றுற சுகமே தனிங்க. இந்த பாருங்களேன் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போடு 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 போடு. கரெக்டாக 7 கிலோமீட்டருங்க செங்கோட்டையிலேருந்து. இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி கம்பேரிசன் தாங்க. பட் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த டூரிசமோட அந்த ஒரு ரெவன்யூ வந்து அட்ராக்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். நம்ம இப்போ தான் கேரளா பார்த்துட்டு வந்தோம். அங்கே பார்க்கிங்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் எப்படி இருந்துச்சு, 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, அது வேறு மேட்ரு. பட்டு இருந்தாலும் நீட்னஸ்லாம் பார்த்தோம், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள். நம்ம மக்களை தான் மெயினாக குறை சொல்லணும். எங்கே பார்த்தாலும் சரக்கு பாட்டில், அதுக்கப்புறம் சரக்கு அடித்த கிளாஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது ஏரியா, பார்க்கிங் ஏரியா பார்க்குறதுக்கு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி ஒரு 50 ரூபா என்ட்ரன்ஸ் வாங்கினாலும் பரவாயில்லைங்க. பட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஸ்பாட்டு தெரியுமா இது. அவ்வளோ டூரிசம் ரெவன்யூ கொட்டும். பட் அது ஏன் தான் வந்து பார்க்க மாட்டேறாங்கன்னு தெரியல. டூரிசம் ரெவன்யூ இந்தியா தமிழ்நாடு எல்லாம் ஜென்ரேட் பண்ணிச்சுனாலே நம்ம எங்கேயோ போயிடலாம். ஃபாரினர்ஸ்லாம் அவ்வளோ காசை கொண்டு வந்து கொட்டுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயமா அதுதான். மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். எல்லா இடமும் ஃப்ரீங்க, எதுக்குமே நீங்கள் காசே கொடுக்காம உள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு 2 ரூபா முன்னாடி வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ அதுவும் ஃப்ரீயாக தான் விடுறாங்க. குற்றாலம் ஃபால்ஸும் நம்மளுக்கு ஃப்ரீ தான். அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இங்கே பாருங்க டேங்க் எப்படி இருக்குன்னு. ஸோ டூரிசம் ரெவன்யூ நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணியே ஆகணுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஸ்பாட்லாம் இன்னும் வேறு லெவலாக மாறும். என்ன ரீசன் தெரில, பார்க்லேருந்து டேமுக்கு போகிற எல்லா வழியும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நடந்து போகலாம், இல்லை இப்படிக்கா போகலாமா, வாங்க வழியை தேடி போய் பார்ப்போம். இருந்தும் பார்க்க விட மாட்டாங்களே இங்கே. இதாங்க த மோஸ்ட் பியூட்டிஃபுல் குண்டாறு டேம். இங்கேயும் ஆனால் ஃபுல்லாக சரக்கு பாட்டில் சரக்கு கிளாஸாக தான் இருக்குது. என்னதான் இவங்க அடைச்சி வச்சாலும் உள்ளே போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, அது வேறு மேட்ரு. சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா இந்த டேம் வழியுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சுங்க. அவரும் பயந்துக்கிட்டு இருந்து நம்ம போகிற வரைக்கும் அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வர்றது. டேம் பயங்கரமாக ஃபுல்லாகி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸஸ் வாட்டர் தான் வந்து இந்த மாதிரி அழகாக வழிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்போ வந்து டேமோட ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குது. இப்போ போய் பாருங்களேன் லொக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தாறுமாறான ஸ்பாட்டுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷனு. வாட் அ ஸ்பாட். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றது வேற மாதிரி ஒரு ஃபீலுங்க. பாருங்க. ஓஹோஹோஹோஹோ, என்ன அழகடா சாமி. எப்படி வருது பார்த்தீங்களா தண்ணி. த பியூட்டி ஆஃப் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆக்சுவலாக உங்களுக்கு மேலே வந்து ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நம்மளே அதில் 1-2 போயிருக்கோம். மேபி இப்போ ஒன்று போனால் இன்னும் நிறைய தண்ணி கூட வரலாம். சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், அப்படியே போய் பாருங்கள். இதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 5-6 ஃபால்ஸ் இருக்குது. அதில் 2 வந்து ஃப்ரீ ஃபால்ஸு. செம. இங்கெல்லாம் குளிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான்.
நீங்கள் இயற்கையாக மேலேருந்தே ரசிச்சுட்டு போயிடுறது பெட்டர், உள்ளெல்லாம் இறங்குறதுக்கு பதிலாக. ஏன்னா திடீர்னு தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வியூங்க. அழகாக குடும்பமாக எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. லோக்கல் மக்களாக டூரிஸ்டெல்லாம் தெரியாது, பட் சூப்பர் ஸ்பாட்டு. ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம்ப்பா. போட்டிங்லாம் வேறு இருக்கா இங்கே, இது தெரியாமல் போச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் டேம் வந்து பார்க்குறதுக்கு போட்டிங் தாங்க ஒரே சூப்பரான வழி. சரியான ஃபீலாக இருக்கும்ல அந்த ஏரியாவில் போட்டிங் வந்தால். தெரியல அந்த ரெசார்ட்லேருந்து கூப்பிட்டு வராங்களான்னு. ஏன்னா இங்கே பாருங்கண்ணா திடீர்னு தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாகுது. தரோம் 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 ஒர்த்து வருமா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர். தமிழ்நாட்டில் டூரிசம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆனால் என்னோட ஒரு பயங்கர சந்தோஷமான ஆள் இருக்க முடியாதுங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் கூட வாங்கிக்கிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான ஏரியா ரெடி பண்ணாங்கன்னா தரமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, இங்கேருந்து எவ்வளோ அழகாக தெரியுது. கீழே இறங்க கூட வேணாம், இங்கே அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த கம்பிலாம் வச்சு ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து உங்களுக்கு நடந்து வர பாதை, கீழே பார்க் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு தான் தேவைப்படுது. ஒரு சூப்பரான பார்க்கிங் வாசல் என்ட்ரி இருக்குது, அங்கே கனெக்ஷன் பண்ணிக்கலாம் 50 ரூபாவை. ஸோ பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 வேலையாட்கள், அதுங்க லோக்கல் கிராமத்துலேயே எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலே அழகாக வந்து இங்கே பார்த்துப்பாங்க. ஃபாரஸ்ட் ஆளாக கூட அவங்கள எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம முதுமலை சைட்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டா இந்த ஏரியா பயங்கர சேஃபான ஒரு சூப்பர் ஸ்பாட் ஆகிடுங்க. எவ்வளோ கூட்டம் வரும், அப்போ எவ்வளோ ரெவன்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சிம்பிள் தான், பட் சூப்பராக இருக்கும். நடந்துச்சுன்னா செம ஹாப்பி. ஸோ போகலாமா நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு? அந்த பின்னாடி இருக்க பாருங்கள், அதுதான் பாட்ரு கடை அப்படின்னு வாங்க. கடையில் வேறு இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானும் ஒரு தடவை அங்கே போகணுன்னு பார்க்குறாங்க, பட் எல்லோரும் அடித்து சொல்கிறாங்க அங்கே வச்ச ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு. தெரில, ஒரு நாள் நேரில் போய் செக் பண்ணணும் இங்கே வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சால்னா கூட இருக்காது வெஜ்ஜில். கன்ஃபியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். சரி, தென்காசி நோக்கி கிளம்பியாச்சு. ஸோ ஈவினிங் அப்படியே ஜாலியாக தென்காசி என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெயினை பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு மெயின் ஃபால்ஸ் தெரியுங்க, ஒரு சின்ன கோடா, அதான் குற்றாலம். கண்டிப்பாக இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியாது, பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து உங்களுக்கு தென்காசியிலேருந்து செங்கோட்டை போகிற ரூட்டு, குற்றாலம் இல்லாத வழி. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, சீக்கிரமாக போய்டும் வண்டி இதில். என்ன அழகில்ல குற்றாலம். தென்காசியில் நம்மளுக்கு ஆல் டைம் ஃபேவரட்ன்றது இங்கே பின்னாடி இருக்க அந்த டீ கடைங்க. அதில் வந்து ஒரு முறுக்கு தருவாங்க, வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பன்னு ஹை கேலரி சாப்பிடக்கூடாது தான், பட் இட்ஸ் ஓகே, ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க இது. அதுக்கப்புறம் நம்மளோட சுண்டல் தாத்தா, ஏகப்பட்ட சுண்டல் வெரைட்டி இருக்கும். இப்போ ஒரு இருக்கணும், அதான் எனக்கு ஒரே ஒரு இது. ஏன்னா வந்து ஹை ப்ரோட்டீன் தேவை நம்மளுக்கு. இப்போது எல்லா சுண்டலும் 10 rupees தான், செம்ம குவான்டிட்டி வரும். அப்படியே போய்ட்டு அடிப்போம் வாங்க. அப்புறம் கோயிலில் காற்று வாங்கிட்டு, லாலா கடையில் அல்வா வாங்கிட்டு அப்படியே போய்ட்டு ட்ரெயினை பிடிக்க வேண்டியதான். குற்றாலம் வந்தாலே தென்காசி கோயிலுக்கு போகாமல் நம்ம போக மாட்டோங்க. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். கோவிலும் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டாவது இங்கே சரியான காற்று அடிக்கும். இந்த சுத்துப்பட்டில் எங்கேயுமே இல்லாத அளவு காற்று இந்த கோபுரம் பக்கம் வந்து நின்னீங்கன்னா அடிக்கும். என் முடி எப்படி ஆடுது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் யாரும் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இங்கே வாங்க, தரமாக இருக்கும். ஏதோ கும்பாபிஷேகம் மேலே, அதாவது இந்த திருப்பண்ணை நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது. முன்னாடி அழகாக வெள்ளைன்னு யூனிக்காக இருக்கும் கோபுரம். பட் இப்போ பெயிண்ட் அடித்து பார்க்க சூப்பராக இருக்குது, பட் நார்மல் கோபுரம் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? மேலே இப்போ தான் போயிட்டுருக்குது உங்களுக்கு. முன்னாடி இந்த கோபுரம் வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு, வேற மாதிரி இல்லை. எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. முன்னாடி ஒயிட்டாக இருந்துச்சா இல்லைனா கலர் டல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, இப்போ பிரைட்டாக சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். நான் இப்போ பார்க்குறது எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கட்டும், சங்கரன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை எங்கேயா இருக்கட்டும், பயங்கரமாக எல்லா கோயிலையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் எ வெரி வெரி குட் சைன். தேங்க்யூ அப்படின்னு தான் சொல்லணும். நைஸ். வாங்க உள்ளே போவோம் காற்று வாங்கிட்டு. சுண்டல் கடை தான் இல்லை, அதை நினச்சி கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கு பதில் இங்கே வந்து நிறைய சுண்டல் விற்பாங்கன்னு நான் இங்கே போய் பார்ப்போம். நமக்கு தேவையான சுண்டல் கிடச்சிருச்சு. ஹை ப்ரோட்டீன் நல்லது, இது மாதிரிலாம் சாப்பிட்டு பழகணும், அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் சாப்பிடுப்பா, லெஸ் இன் கேலரிஸ். நல்ல ஐடியா. இங்கேருந்து ஏஞ்சி போகிறதுக்கு மனசே இல்லைங்க, லிட்டரலாக சொல்லணுன்னா. எவ்வளோ இடம் இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளோ காற்று அடிக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ காற்று வருங்களேன், தெரியுதா? அப்படியே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோபுரம் தாண்டி உள்ளே போயிட்டிங்கன்னா காற்று வராது.
இந்த கோபுரம் ஏரியா இந்த ஃப்ரண்ட்டு இங்கே மட்டும்தான் உங்களுக்கு காற்று வரும். எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்க மெரினா பீச் மாதிரி தென்காசி. சுற்றுப்பட்டில் பெருசாக மழைலாம் கிடையாது, ரொம்ப தூரத்தில் மழை இருக்குது. பட் இந்த ஏரியா அந்தளவுக்கு கூலிங்காக செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் திருநெல்வேலிக்கு இருட்டுக்கடை சாந்தி மாதிரி தென்காசிக்கு வந்து இந்த பெரிய லாலா கடைங்க. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இங்கேயே கூட வாங்கிட்டு போகலாம். பட் டேஸ்ட் கம்பேரிசன் பண்ணோன்னா எனக்கு வந்து சாந்தி ரொம்பவே நல்லாயிருக்கும். லாலா கடையோட சாந்தி நல்லாயிருக்கும் யூஸ்வலி. ஆனால் சாந்தியில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அம்மா கூட இருக்குங்க எல்லா பேக்கெட்டுங்க. பட் இப்போலாம் சேம்பிளே தர மாட்டேறாங்க. ஓகே, எவ்வளோ ஆச்சு மொத்தம்? இப்போலாம் சேம்பிளே எங்கேயும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இது வாங்குறதுனா கூட காசு கொடுத்தாகணும். அங்கேயாச்சும் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இங்கே 100 கிராம் தான் மினிமம். ஸோ தலான்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்தாப்பா எடுப்பா. 28 ரூபாய் இலையல்வா, 20 ரூபாய் இலையல்வா கூட கிடையாது. இது விடவே மாட்டேன் இதில். நல்லா இருக்கா? சரிதான், பப்ளிக்கில் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஏன்னா சைடில் பார்க்குறாங்களாம், கூச்சம் வருதான். இப்போ நம்மளாம் எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ கூச்சப்பட்டிருக்க வேண்டியது. நைஸ். வாங்க டே கிளம்புவோம். டைம்ஸ் அப். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பக்காவாக பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட்டில் ஏறி படுத்தாச்சுங்க. வரத்துக்கு சிலம்பும் போகிறதுக்கு பொதிகை தான் கம்ஃபர்டபுள். ஏன்னா இவங்க தான் கடைசியாக கிளம்புவாங்க. இருந்தாலும் பொதிகை கொஞ்சம் லேட்டாக எடுத்துருந்தா நல்லா இருக்கும். காலைல 5 மணிக்கெலாம் தாம்பரம் போயிடுமா. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இப்போத்துக்கு ஒரு 1/2 hour டீலில் மதுரை வரப்போகுது. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை மக்களே பாய். அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன். பட்டாசு வாங்கினா எஸ்பிஆர் கிராக்கர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருந்திருக்கும். பட் ஒரு 3 days எக்ஸ்பீரியன்ஸை ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியாச்சு. யூஸ்வலாக முன்னெல்லாம் வந்து 3 நாளில் 6 வீடியோ எடுப்போம். இப்போ வந்து 3 நாளைக்கு சேர்த்து ஒரே வீடியோ. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஆலயம் வந்து மீனாட்சி அம்பிகை சமேத கருணலிநாதர் திருக்கோயில் திருத்தங்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. சுவாமி பார்த்தேன்னா பூமியிலேருந்து 5 அடிக்கு வந்து சுயம்பு மூர்த்தி, தனி பிரதிஷ்டை கிடையாது. அது மாதிரி சுவாமிக்கு வலப்பக்கம் அம்பாள். சுவாமி வந்து சதுர ஆவடை, கிழக்கு திசை நோக்கி சுவாமி அம்பாளும் திருமண கோலத்தில் விட்டுருக்காங்க. அது மாதிரி கோயில் ஆலயத்தோட ஸ்தல விருட்சம் வந்து கருநெல்லி மரம். 5000 ஆண்டுகள் வந்து பழமை. திரு உத்தரகோசமங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியில் தோன்றின முதல் சிவாலயம் உத்தரகோசமங்கை அப்படிங்கிறது. அது கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் பழமை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயம் வந்து 5000 வருடம் வந்து பழமையாக இருக்குது. அது மாதிரி இங்கே ஒரு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கோயிலே வந்து மலை மேலே பழனி ஆண்டவர் இருக்கார். அவர் வந்து பழனியில் உள்ள அதே அமைப்பு. அங்கே சுவாமியோட அமைப்பே பார்த்தேன்னா பூமியிலேருந்து, அதாவது தரையிலேருந்து அவரோட சிகை வரைக்கும் பழனியில் எப்படி இருப்பாரோ அந்த அமைப்பில் அப்படியே இங்கே இருக்கார். அது மாதிரி ஆலயத்தில் உள்ளே போனோம் அப்படின்னா, நம்ம விநாயகர் சன்னதியிலேருந்து உள்ள நுழைவாயில் நுழைஞ்சு போனோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான பெருமாள் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு. நின்ற நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லி அவரும் மலை மேலே தான் இருக்கார். கீழே வந்து செங்கமல தாயார். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச கோபுரம். அதாவது ஒரே ஆலயத்தில் தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 ஆலயங்கள், சிவன் கோயில், பெருமாள் கோயில். சங்கரன் கோயில் பார்த்திங்கன்னா பெருமாளும் சிவனும் ஒரே ஆலயத்தில் இருப்பாங்க. இங்கே வந்து தனித்தனி ஆலயமாக ஒரே இடத்துல 5 கோபுர தரிசனத்தோடு இங்கே வந்து அமைஞ்சிருக்காங்க. மேலே மலை மேலே முருகன் சென்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமியோட கோபுரம், மீனாட்சி அம்பாள் கோபுரம், இந்திரநாராயண பெருமாள் கோபுரம், தாயார் கோபுரம், அதுக்கு அடுத்தபடியாக மேலே பழனி ஆண்டவரோட கோபுரம். இந்த மாதிரி பஞ்ச கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பஞ்ச கோபுரம் ஒரே இடத்துல இருந்து பார்க்குறது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். ஆலயத்துக்கு வர்றதுனால வந்து திருமண தடைகள் நீங்குது, ரொம்ப தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து சரியாகுது, குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கடன் ரீதியான பிரச்சனைகள், அது மாதிரி கிரகங்கள் ரீதியான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆலயத்துக்கு வரதே வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதனால் திருத்தங்கல் அப்படிங்கிறது வந்து சிவகாசி பக்கத்தில் இருக்குது. சிவகாசிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. வரவா வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான பிராப்தத்தை வந்து சுவாமி எல்லாருக்கும் அருள்னு ஆலயம் சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கும். சிவாயனம்.